இது குக்கிங் சேனல் இல்லை. எனக்கும் குக் பண்ண தெரியாது. நான் இப்போ தான் குக் பண்ணவே கற்றுட்ருக்கேன். சின்ன வயசுலேயே கொஞ்சம் கொஞ்சம் சமைப்பேன். அப்போல்லாம் நான் சமைக்கிறது எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க ஒருத்தர் கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. நான் சமைச்சதை யார் சாப்பிட்றாங்களோ இல்லையோ, யார் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களோ இல்லையோ, அப்பான்னு ஒருத்தர் வச்சுருக்கேன். அவர் எப்போவுமே சாப்பிட்டு, என் பொண்ணு எப்படி சமைக்கிறா பார்த்தியா, நீங்கள் எப்படி சமைப்பீங்களா, யாரும் என் பொண்ணு அளவுக்கு டேஸ்ட்டாக சமைக்கவே முடியாது, அப்படி இப்படி நம்மளை புகழ்ந்து தள்ளிடுவாங்க. ஸோ அவர்கிட்ட பாராட்டு வாங்கணுன்றதுக்காகவே கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, நடுவில் ஒரு கிழவி வந்து புகுந்துருச்சு. அது வேறு யாரும் இல்லை, எங்கள் பக்கத்து வீட்டு கிழவி தான். அந்த பாட்டினால தான் நான் சமைக்கிறதையே விட்டுட்டேன். ஏன்னா நான் மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லோரும் அப்படிதான்னு எனக்கு தெரியல. என்னென்னா, இப்போ ஒரு வேலை செய்யணும்னு சொன்னாங்கன்னா அதை நமக்கு செய்யணுன்னே தோணாது. அது என்ன சொல்கிறது, நம்மளாக போய் வீடு கூட்டணும், நம்மளாக போய் பாத்திரம் கழுவணுன்னா பண்ணிவிடுவோம். ஆனால் செய்ய போகும்போது யாராவது ஒருத்தர் இதை இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ நம்ம சமைக்கவே மாட்டோம், கற்றுக்க மாட்டோம். பெருக்கிற தொடப்பத்தை கூட அங்கேயே தூக்கி போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம போயிடுவோம் இல்லையா. அந்த டைப்பில் தான் நானும் இருந்தேன். ஸோ அதனால் அன்னைக்கு விட்ட குக்கிங் தான். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் இல்லை, கொஞ்ச நாள் வரைக்கும் ரொம்ப வளர்றனால. ஏன்னா இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். எனக்கே தெரியல என்ன பேசணும் ஒன்றும் தெரியல. ஏதோ எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பேசிகிட்ருக்கேன். சரி, அதெல்லாம் விடுவோம். இப்போ நான் குக்கிங் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் நானாலாம் செய்யலை, பல வீடியோவை பார்த்து அதில் இருந்த ரெசிபியை பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கேன்.